உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் கங்கை கரையில் திருவள்ளுவர் சிலை வைக்க அனுமதிக்கப்படாதது தொடர்பாக கவிஞர் வைரமுத்து தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். என்று கல்விக்கு விளக்கம் தந்த பெருமகன் திருவள்ளுவர் இன்றைக்கு இடம் இல்லாமல் இல்லை. இந்த பூமி உருண்டையே அவருக்கு இடம். இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது. திருவள்ளுவர் தலித் என்பதற்காக அந்த இடத்தில் அவர் அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த கூற்றை நாங்கள் வன்மையாக மறுக்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னவர் திருவள்ளுவர். சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று அடுத்த அடியில் சொன்னவரும் அவர்தான். திருவள்ளுவர் எந்த இனம், எந்த சாதி, எந்த சமூகம் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அவர் தமிழர், தமிழின் ஞான அடையாளம் என்றுதான் உலகம் இதுவரை கொண்டிருக்கிறது. ஒருவேளை திருவள்ளுவர் தலித் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டால், தலித் என்று மெய்ப்பிக்கப்பட்டால், தலித் என்று சான்று இருந்தால், அவர் தலித்தா இருப்பதனால் தமிழர்கள் பெருமை பெறுவார்களே தவிர சிறுமைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவன் கூட இவ்வளவு பெரிய ஞானியாக தேர்ந்தெடுக்கிறானே என்று தமிழர்கள் பெருமைப்படுவார்களே தவிர ஒரு நாளும் சிறுமையோ வருத்தமோ அடைய மாட்டார்கள். இந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுகோள் உத்தரகாண்ட் அரசுக்கு. இந்த சிலை நிறுவப்பட்ட பொழுது உத்தரகாண்ட் ஆளுநரும் மேகாலயா ஆளுநரும் முன்னின்று திறந்து வைத்தார்கள். திருவள்ளுவருக்கு இருவரும் புகழ் அஞ்சலி செலுத்தினார்கள். இரண்டு மாநிலங்களின் ஆளுநர்களால் எழுப்பப்பட்ட ஒரு சிலை இன்று கதியிழந்து கிடந்தது என்றால் அது யாருக்கு சிறுமை என்று பார்த்தால் நமக்கு அல்ல என்று தோன்றுகிறது. திருவள்ளுவர் இப்படி கீழே கிடப்பதனால் அவர் புகழ் இழந்து விட மாட்டார். கீழ் நோக்கி பிடித்தாலும் நெருப்பு மேல் நோக்கித்தான் எரியும் என்பது போல கீழே புறந்தள்ளப்பட்டாலும் திருவள்ளுவர் புகழ் மேல் நோக்கித்தான் உயரும் என்பது எங்கள் எண்ணம். நிலமெல்லாம் காசி, நீரெல்லாம் கங்கை என்று சொல்லப்பட்ட பழமொழி உண்மையாக இருக்குமானால் திருவள்ளுவருக்கு ஹரித்வாரில் உரிய இடத்தை மாநில அரசு ஒதுக்கி தர வேண்டும். உத்தரகாண்ட் அரசு நல்ல இடத்தை ஹரித்வாரில் ஒதுக்கி தர வேண்டும். உத்தரப்பிரதேச அரசு அதை காத்து தருகிற பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருவருக்கும் உறவு இருக்கிறது என்பதனால் இந்த நிகழ்வை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால், வெகு விரைவில் இந்த சிலை உரிய மரியாதையோடு கங்கை கரையில் நிறுவப்படுவதற்கு சம்பந்தப்பட்ட அரசுகள், நிர்வாகங்கள் நிச்சயம் துணை இருக்கும் என்ற நம்பிக்கையை நாங்கள் முற்றிலும் இழந்துவிடவில்லை. அப்படி எங்கள் நம்பிக்கைக்கு குந்தகம் விளைந்தால் திருவள்ளுவர் சிலையை எப்படி மீட்டெடுப்பது என்பது குறித்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் இயக்கங்களும் கூடி முடிவு செய்யும். இதுக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கு. நீ பாத்துங்க. திருப்பி அரசியல் ஆக்கிற வேண்டாம். நான் இதை சொல்றது எல்லாமே அடங்கியிருக்கு. 3 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன். இது அரசியல் பண்ணி திருவள்ளுவர்